தொகுதி எப்படி தெரியுமா அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாத நபர்கள் எல்லாருமே கேடுகட்ட நபர்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் பொது வழியில பயன்படுத்துறீங்கனாக்கா அவர்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல வாங்கி தான் சோறு திங்கிறீங்க. அவ்வளவு மானஸ்தான் இனிமேட்டு வந்து எனக்கு அந்த சம்பளம் வேணும்னு எழுதி கொடுத்துரு. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வாயில வந்து வாஸ்து சரியில்லை. தூத்துக்குடிக்கு வந்து அவன் சட்டை கிழிஞ்சிருனாக்கா அவ்வளவு பெரிய ரவுடிசத்தை வந்து வெளிப்படையா நாங்க ரவுடிசம் பண்ணுவோன்றதான அதோட பொருள். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஓப்பன் சேலஞ்ச். தூத்துக்குடிக்கு ஆதவர்ஜினா வருவார். அவருடைய கெண்டகாலு அதை கூட உன்னால புடுங்க முடியாது. நான் ஓப்பனாவே சொல்றேன். இந்த மாதிரி பொறுக்கித்தனமா யாரு பேசினாலும், பெண்களை குறித்து இழிவா பேசினாலும், பெண்கள் குழந்தைகள் மீது கை வச்சாலும் எல்லாரும் கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். சட்டம் தன் கடமையை நிச்சயமா செய்யுமா. அது பொன்ராஜா இருந்தாலும் சரி. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் கிளியர் வார்னிங் கொடுத்திருக்காரு. சொந்த கட்சியிலிருந்து எல்லாத்துக்கும் ஒரே வார்னிங் தான். அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வந்து வெள்ளை அறிக்கை வெளியாகும். அதற்கு பிறகு சட்டமன்றம் கூடும். சட்டமன்றத்தில் அதற்கு பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பேசின இந்த வாயே உதயநிதி வந்து சட்டமன்றத்தில் என்ன பேச போறான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர்கள் என்ன மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னா, அதிமுகவை விஜய் அவர்கள் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊழல் சக்தியை அதிமுக தாவேக அங்கீகரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க இருக்க மாட்டோம். இருக்கிறதுல மோசமான ஊழல் சக்தி திமுக. அது கூட தான் நான் திரும்ப அது வரைக்கும் பயணம் பண்ணேன். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சார், திமுகல முன்னாள் அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொளத்தூர் மக்கள், கொளத்தூர் வாக்காளர்கள் எல்லாருமே வந்து கேடு கெட்டவர்கள், கேடு கெட்ட வாக்காளர்கள். ஏன்னா வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூர் மாதிரி மாத்திருந்தாங்களாம். ஆமா, சிங்கப்பூர் போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியல, அவர்கிட்ட கேட்கணும். சிங்கப்பூரா மாத்திருந்த முதலமைச்சரையே வந்து தோக்கடிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து கேடுகட்ட வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரு. வாக்காளர்களை வந்து கேடுகட்ட வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா கிட்டத்தட்ட இங்க வாழக்கூடிய தமிழ் மக்கள் இந்த சமூகத்தை வந்து கேடுகட்ட சமூகம்னு சொல்றாரு இல்லையா? இதை சொல்லக்கூடிய நபர்களுடைய பின்புலம் என்னவாக இருக்குன்னு பார்த்தா முழுக்க முழுக்க திமுகல இருந்து வரக்கூடிய நபர்கள்ட்ட தரமான வார்த்தையோ நல்ல சொற்களையோ நம்ம எதிர்பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். கேடுகட்டத்தனமாக மக்களை வந்து கொஞ்சம் கூட மதிக்காத தன்மையோடு இந்த லட்சத்துல இப்ப அவர் எம்எல்ஏ தானம்மா. இவர் அப்ப இவருக்கு ஓட்டு போட்ட நபர்கள் என்ன சொல்லுவாரு? ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாத நபர்கள் கேடுகட்டவர்கள், இவருக்கு ஓட்டு போட்ட நபர்கள். அப்ப இவருக்கும் அவருடைய தொகுதியில ஓட்டு போடாம இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் என்ன சொல்ல வர்றாரு? அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடாத நபர்கள் எல்லாருமே கேடுகட்ட நபர்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் பொது வழியில பயன்படுத்துறீங்கனாக்கா அவர்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல வாங்கிதான் சோறு திங்கிற நீ. அவ்வளவு மானஸ்தான் இனிமேட்டு வந்து எனக்கு அந்த சம்பளம் வேணும்னு எழுதி கொடுத்துருவியாமா? இல்ல கேட்குறேன், எழுதி கொடுத்துருவாரு அனிதா ராதாகிருஷ்ணன். அவரை பார்த்தீங்கன்னா கேட்டு சொல்லுங்க. சார், அது மட்டும் இல்ல சார், ஆதவ் அர்ஜுனா அவங்களையுமே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து தூத்துக்குடி வந்து அவருடைய சட்ட கிளியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய தோல்விதானா? இல்ல வாயில வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். வாய்க்கு வாஸ்து. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வாயில வந்து வாஸ்து சரியில்லை. அவர் வந்து சிறை கம்பிக்கு பின்னால் வந்து செல்லணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய நபர் அவரு ஆதவர்ஜினா அவர்கள். அவர் வந்து எங்க வந்தா சட்ட கிழியுமா? தூத்துக்குடிக்கு வந்து அவன் சட்ட கிழிஞ்சிருனாக்கா அவ்வளவு பெரிய ரவுடிசத்தை வந்து வெளிப்படையா நாங்க ரவுடிசம் பண்ணுவோன்றதான அதோடைய பொருள். சட்ட கிழின்னு என்ன அர்த்தம்? வந்தாக்கா அடிப்போம், சட்டையை கிழிப்போன்றதுக்கான பொருள் பொழுது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஓப்பன் சேலஞ்ச். தூத்துக்குடிக்கு ஆதவர்ஜினா வருவார். சீரியஸா சொல்றேன், தூத்துக்குடிக்கு ஆதவர்ஜினா வருவாரு. அவருடைய கெண்டகாலு அதை கூட உன்னால புடுங்க முடியாது. நான் ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா நான் ரொம்ப நாகரீகமாக தான் போகணும்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு முறையும். ஆனாக்கா ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, முதல் முறையாக இப்ப சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. மக்கள் வந்து டிவிக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்து இந்த ஆட்சி கட்டில உட்கார வச்சிருக்கும் பொழுது ஒரு தாவேக்காவை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து தூத்துக்குடிக்கு வந்தா சட்ட கிழிஞ்சிருன்னு நீ சொன்னேனாக்கா நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன், ஆதவர்ஜினா தூத்துக்குடி வருவாரு. அங்க அவருடைய கெண்டகால் மயிரோடு நீ புடுங்க முடியாதுன்றதை நான் ஓப்பனாவே சொல்றேன். சட்டம் ரொம்ப கடுமையா அதோடைய வேலையை செஞ்சிடும். ஏன்னா இப்படி தரங்கட்டத்தனமாக பேசி தான் அழிவின் விளிம்புல வந்து நிக்கிறீங்க திமுக பொழுது. மீண்டும் இது போன்ற விஷயங்கள் பேசி, ஏன்னா இப்படி ரொம்ப கேடுகட்டத்தனமா பேசக்கூடிய நபர் மீது இப்ப வழக்கு வேற பாய்ஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்துல் கலாமுடைய ஆலோசகர்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த ஒரு நபர் பொன்ராஜ், அவர் மீது வந்து இன்னைக்கு 2 வழக்குகள் வந்து அவர் மீது பாயப்பட்டிருக்கும் பொழுது இதே போல டிவிகேவை சார்ந்த பெண்களை குறித்து மிக கேவலமாக ஆபாசமான சொல்லை அவர் பயன்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியும். விபச்சாரிகள்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. சரி, தெரியாம பயன்படுத்திருப்பாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏபிபி நாடுல கூப்பிட்டு செய்தியாளர் கேட்கும் பொழுது இல்ல, நான் அந்த வார்த்தையில இருந்து பின்வாங்குவதாக இல்லை, நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை திரும்ப அவர் சொல்லும் பொழுது அப்போ
டிவிக்கேவை ஆதரிக்கக்கூடிய பெண்கள்லாம் விபச்சாரிகள்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திய பொழுது நேரடியாக இதற்கு போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? சிஎம் விஜய் அவர்கள். எஸ், அன்றைக்கு வந்து தளபதி கமிஷனர் விஜய், ஆபீஸ்லயே போயிட்டு. ஓகேங்களா, அன்னைக்கு தளபதி விஜயாக இருந்து டிவிகே கட்சியுடைய தலைவராக இருந்து போய் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இன்றைக்கு அவர்தான் முதலமைச்சர். இன்றைக்கு பொன்ராஜ் மீது வந்து வழக்கு பாயப்பட்டிருக்கிற பொழுது விரைவில் பொன்ராஜ் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கின்றதான் இன்னைக்கு சட்டம் சொல்லுது. பொன்ராஜ் அவர்கள் மட்டும்தான் கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பொறுக்கித்தனமா யாரு பேசினாலும், பெண்களை குறித்து இழிவா பேசினாலும், பெண்கள் குழந்தைகள் மீது கை வச்சாலும் எல்லாரும் கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். சட்டம் தன் கடமையை நிச்சயமா செய்யுமா? அது பொன்ராஜா இருந்தாலும் சரி, முன்னாள் யாராக இருந்தாலும் சரி, முன்னாள் இந்நாள் யாரா இருந்தாலும் சரி. Okay. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் கிளியர் வார்னிங் கொடுத்திருக்காரு. சொந்த கட்சியில இருந்து எல்லாத்துக்கும் ஒரே வார்னிங் தான். இந்த ஆட்டம் ஆடலான்ற நினைப்பே இருக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு பொழுது பொன்ராஜ் நிச்சயமாக வந்து விரைவில் சிறை செல்வார். பட் என்ன, உங்க ஆட்சியில வந்து உங்களுக்கு இந்த விருப்பப்பட்ட இந்த பைனாப்பிள் கேசரி அதெல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியாது. அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான நிலைமை ஏற்படும். பல நபர்கள் பொன்ராஜுக்கு துணையாக விரைவில் வருவாங்கம்மா. வெள்ளை அறிக்கை வேற ஏதோ வெளியேற போறதா சொல்லியிருக்கீங்க. அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக தான் அமைச்சராக பொறுப்பேற்ற எல்லா நபர்களுக்கும் அந்தந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு வந்து மீட்டிங் வைக்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கான ஆய்வு பணிகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது நீங்க 1 வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இன்னும் அதிகபட்சம் 1 வாரத்துல வந்து வெள்ளை அறிக்கை வெளியாகும். அதற்கு பிறகு சட்டமன்றம் கூடும். சட்டமன்றத்தில் அதற்கு பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பேசின இந்த வாயே உதயநிதி வந்து சட்டமன்றத்தில் என்ன பேச போறான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு சேகர் பாபுவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், கே நேருவாக இருக்கட்டும், கே நேருலாம் உங்களுக்கு தெரியும். அடேங்க அப்பா, எந்த லெவல்ல இருக்கு அவருடைய ஃபைல்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தெரியும். அன்றே வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அன்றைக்கே சொன்னாரு, நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜெயிச்சு அரியணையில வந்து உட்காருவோம், அதுக்கப்புறம் பூரா போயிலும் டெல்லியில போய் குத்த வைப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அதுவும் நடக்கும். அந்த காட்சி நம்ம பார்ப்போமா. சரி, இப்போ வந்து திருமா அவர்களுடைய டாக் அப்படின்றது பெரிய பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் வந்து தாவைக்கவை கவிழ்க்கிறதுக்காக கூட்டணி வைக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க. என்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்தணும்னு சொன்னாங்க, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப தாவைக்கவை கவிழ்க்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கு பிளான் நடந்திருக்குது இல்ல? தாவைக்கவை கவிழ்க்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கான பிளான் நடந்ததுன்றத அண்ணன் திருமாவே வந்து வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா தாவேக்காவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு பிரஸ் மீட் நான் சந்திக்கக்கூடிய நேரத்துல எனக்கு அழைப்பு வருது. எப்படி ஒரு போஸ்ட் அடிக்க விட மாட்டாங்க, அவருடைய கொடியை வைக்க விட மாட்டாங்க. அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போட்டியிடுறேன்னு சொன்ன பொழுது அவருக்கு அவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதை வெளிப்படையாக ஆதவர்ஜனா சொன்னாரா, இதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல வந்து அவர் சட்டமன்றத்துல போட்டியிடலன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாரு. இந்த சூழல்ல இவரை கொண்டு வந்து முதலமைச்சரை உட்கார வச்சாக்கா அப்ப இவரை என்னன்னா வந்து ஆட்டம் ஆட வைப்பாங்க. நீங்க கீ கொடுத்த பொம்மை மாதிரி திரும்ப அவர்களை வந்து திருப்புவார்கள் அண்ணனுக்கு தெரியும். 2வது இங்க நம்ம வாக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னது பிறகு இன்னைக்கு பகிரங்கமாக ஊடகத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி போதை, அதிகார போதைக்கு பின்னாடி திமுக அதிமுக சென்றிருக்குன்ற இது மூலம் புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப 2 பேரும் யாருக்கு இணக்கமாக சொல்றாங்க? இந்த பிளானை போட்டு கொடுத்தது பிஜேபி. அப்ப பிஜேபி இந்த பிளானை போட்டு கொடுக்குது. அதுக்கு திமுகவும் அதிமுகவும் 2 ஒன்று சேர்ந்து அதுக்கு திரும்ப வந்து பலிகடாக்கும் பொழுது அண்ணன் திரும்ப ஒரு விஷயத்துல ஆரம்பத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. மதசார்பற்ற கூட்டணியோடு நம்ம பயணிக்கணும். பிஜேபி ஒருபோதும் உள்ள வருவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. அப்ப பிஜேபி முதலமைச்சர் ஆசை காட்டியும் அண்ணனை வந்து அதற்கு வந்து இணங்கி போகாம கொடுத்த வாக்கு தான் ரொம்ப முக்கியம். நீங்க பிஜேபி உள்ள வர்றதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்காரு பொழுது அண்ணன் திரும்பவும் இந்த விஷயத்துல வெகுவாக பாராட்டணும். நிச்சயமா அவர் வந்து அடுத்த ஒரு மாற்றத்துல மிக முக்கியமான இடம் பிடிப்பாருமா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய எம்பி எலெக்ஷன்ல அண்ணனுடைய பங்களிப்புன்றது மிக முக்கியமாக இருக்கும். இந்த முறை இவர் செய்த இந்த முன்னெடுப்புன்றது நிச்சயமாக முதல்வர் அவர்களால் வந்து பாராட்டப்படும். இவர் எடுத்த அந்த முன்னெடுப்புக்கு நிச்சயமா முதலமைச்சர் அதற்கு தகுந்த இடத்தை வந்து அவர் மனதிலேயோ ஆட்சி அதிகாரத்திலேயோ கொடுப்பாரா இல்லையான்றதை தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களைப் போல நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா தளபதி விஜய்க்கு ஒரு பழக்கம் இருக்குமா, யார் எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயத்தில் நல்லபடியாக நடந்துக்கிறாங்களோ அவர்களை அந்தந்த முறையில் கண்ணியப்படுத்துவதுதான் அவருடைய பண்புன்னும் பொழுது நீங்க அதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது கூட சீக்கிரம் நீங்க பார்ப்போம். கண்டிப்பா திரும்ப அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்காங்க. ஆக்சுவலா வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனா ஒருவேளை அதிமுகல இருக்கக்கூடியவங்க வந்து ஆதரவு கொடுத்தாலும் இல்ல அதிமுகல இப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும் 2ஆ பிளவுபட்டு இருக்குது அப்படின்னா. இப்ப இவங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்களும் இடதுசாரிகளும் சேர்ந்து ஒரு முடிவை எடுப்போம். கண்டிப்பா அவங்க தொடர்ந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து ஆதரவு நிலைப்பாட்டை திரும்ப பெறுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இல்ல எது நடக்கட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ அதிமுக ஏற்கனவே பிளவுபட்டு வந்திருக்கு. ஒரு குரூப் வந்து இனிமேட்டு வந்து எடப்பாடியும் வேண்டாம் பிஜேபியும் வேணான்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் வராங்கன்னு பொழுது காலம் அதற்கான என்ன முடிவு எடுக்கட்டுன்னு வரட்டும். சட்டம் என்ன சொல்லுது, அதற்கான வழிவகை என்ன செய்யறாரு. எடப்பாடி வந்து நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது வந்து சட்டப்படி அவங்களை வந்து எம்எல்ஏ இல்லைன்னு தகுதி நீக்கம் செய்வதற்காக நீதிமன்றம் போய் அதற்கு ஏதாவது வழிவகை செய்யறாங்களா, இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ்.
அது நடந்து கண்டிப்பா. வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாமா. ஆனா வந்து ம். திருமாவளவன் அவர்கள் என்ன மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னா, அதிமுகவை விஜய் அவர்கள் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த ஊழல் சக்திய அதிமுக, தாவேக்கா அங்கீகரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க இருக்க மாட்டோம்னு இருக்கிறதுலே சொல்லியிருக்காங்க. மோசமான ஊழல் சக்தி திமுக. அது கூட தான் அண்ணன் திரும்ப அது வரைக்கும் பயணம் பண்ணாரு. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனா, இங்க யார் முதலமைச்சரா இருக்கிறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறார். அவர் கண்ட்ரோல்ல இருக்கும்பொழுது, அவருக்கு கீழ இருக்கும்போது, அவருக்கு கீழ எல்லா துறையும் இருக்கும்பொழுது, இங்க யாரும் ஊழல் செய்துவிட முடியாது. ம், ம். இதற்கு மேல் தவறு செய்வதற்கான வழிவகை அவர் கொடுக்க மாட்டார்னும் பொழுது, அண்ணன் திருமா அவர்களுக்கு இதுவும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். லாங் டேர்ம்னு டைம் இருக்கு. என்னன்னு சொல்லி அதிமுக முடிவாகி வரட்டும். அதுக்கு பிறகு பேசுவோம். சிஎம்மா பதவியேற்றதுக்கு அப்புறம் பல்வேறு தமிழ்நாட்டு நலன்களை வந்து முன்னெடுத்து விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுடைய தொகுதியிலே ஒரு சூப்பரான விஷயத்த ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து மாணவர்கள் வந்து 30 வருஷமா பாதை இல்லாம அந்த ஸ்கூலுக்கு போற வே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சுத்தி சுத்தி போயிருக்காங்க. பட் முதல் முறையா விஜய் அவர்கள் வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ம். இதை எப்படி பாக்குறீங்க? 30 வருஷமானாக்கா 3 பேட்ச் ஸ்கூல முடிச்சுட்டு வெளியில போயிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? கிட்டத்தட்ட 3 பேட்ச் ஸ்கூல் முடிச்சு வெளிய போனதுக்கு பிறகும் நீண்ட நாளா வந்து ஒரு பாதை வந்து ஏற்படுத்தி ஆ, கொடுப்பதற்கு கூட இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக செய்து கொடுக்கல. அப்ப படிப்பின் நலன்ல இருந்து மாணவர்கள வந்து நாங்க தான் படிக்க வச்சோம். இன்னைக்கு ஐடி கம்பெனில ஒருத்தன் சம்பாரிச்சு இட்லி சாப்பிடுறான், சோறு சாப்பிடுறதுக்கு காரணமே வந்து கலைஞர் தானே ஒருத்தன் உருட்டுனான்ல. இப்ப இது போன்ற மானஸ்தர்களுக்கு இது ஒரு விஷயம் புரியணும். 30 வருஷமா பள்ளிக்கு செல்வதற்கு மாணவ பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு பாதை அமைச்சு கொடுப்பதற்கு துப்பு கிடையாது. திமுக ஆட்சியில பள்ளியில நல்லா படிச்ச மாணவன் வந்து வெட்டப்பட்டானா, நாங்குநேரில வந்து நாங்குநேரி. வெட்டப்பட்டானா, விளையாடியதற்காக ஒரு மாணவன் வெட்டப்பட்டானா, புல்லட் ஓட்டணும்னு சொல்லி ஒரு மாணவன் வெட்டப்பட்டானா, தொடர்ச்சியாக வந்து சாதிய பாகுபாடுகள் அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து பரவிக்கிட்டே இருந்துச்சா. ஸ்கூல்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வாத்தியார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட முரண் இருந்துச்சு. பள்ளிகள்ல பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல் எந்த அளவுக்கு நடந்துச்சு, பள்ளிகள்ல மேல்கூரை எந்த அளவுக்கு இடிஞ்சு விழுந்துச்சு. திமுக ஆட்சியில் இது வரைக்கும் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் மூடப்பட்டுச்சு. இப்போ முழுக்க முழுக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் குடிக்கும் போதைக்கு மட்டுமே வந்து பிரதானமாக காவல்துறை கரங்களை கட்டி போட்டுட்டு பொறுக்கி பயலுக்கும் ரவுடி பயலுக்கும் இங்க வந்து சுதந்திரமாக வந்து செயல்படுவதற்கு வந்து திமுக வந்து ஆட்சியில் வந்து விட்டுந்ததோடைய விளைவுதான் 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னது, 80 வயசு மூதாட்டி கொன்னதாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து உள்ள வந்து இப்போ மாணவ பிள்ளைகளை வந்து பாலியல் அத்துமீறல் செய்ததாக இருக்கட்டும். தொடர்ச்சியாக அந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அந்த மாணவியோட தரவுகள் வெளியிடப்பட்டு அந்த இது பெண்கள் வந்து மிரட்டப்பட்டதாக இருக்கட்டும். தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள் திமுக ஆட்சியில் செஞ்சதோடைய விளைவு தான் இன்னைக்கு ஸ்டாலின் தோல்விக்கு காரணம். இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாருமே சேர்ந்து விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சிட்டாங்க, முதல்வர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாருல, அது முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். ம். இவ்வளவு நடந்திருக்கிறதும் உங்க ஆட்சியில தான் பொழுது உங்களை ஏன் தோக்க வச்சாங்கன்ற அந்த அடிப்படை புரிதலே இன்ன வரைக்கும் இல்லாம இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க. இவர் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள 30 வருஷ கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்து மாணவ பிள்ளைகளுக்கு பாதை அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. கல்விக்கு மிகச்சிறந்த ஒரு ஆற்றலை அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவர் செய்வார். ஏன்னா அவர் நடிகனாக இருந்த பொழுதே, அதற்கு பிறகு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச தலைவனாக ஆரம்பிச்ச பிறகு மாணவ பிள்ளைகள் சிறந்த முறையில் படித்த மாணவ பிள்ளைகளுக்கு தங்கம் வைரம் கொடுத்து பெற்றோரை வர வச்சு அங்கீகாரம் கொடுத்த ஒரு நபர் இன்றைக்கு முதலமைச்சராக காணும் பொழுது இந்த மாணவ செல்வங்களுக்கான வாழ்வாதாரம், அவர்களுடைய கல்வி எவ்வளவு மேம்படும்ன்றது இதற்கான ஒரு முதல் சான்றுமா இது வந்து. சார் நீங்க இப்ப வந்து முன்னாள் சிஎம்மா இருந்த ஸ்டாலின் அவர்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணல சார். ம். நிறைய அமைச்சர்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. இதுலயும் மெயினா வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்லாம் வந்து எனக்கு வந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் பொது வாழ்க்கையில இருந்தே விடுபடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார். நான் ஓய்வு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சார். ஓய்வு எடுக்க போறாரா, மல்லிகைப்பூ கடை வைக்க போறாராமா? என்ன சார், தெரிஞ்சுக்கணும்ல. பொது வாழ்க்கையில ஓட்டு இருந்து போட நான் ஓய்வு எடுக்க போறேன். ஏன்னா வந்து அவர் என்ன ஜனநாயக கடமை ஆட்ட சொல்லியிருக்காருன்னா, வரும்பொழுதே கை ஃபுல்லா மல்லிகைப்பூ சுத்திட்டு வந்து நான் மதுரைக்காரன் சொன்னும் பொழுதே எனக்கு டவுட் வந்துச்சு. அநேகமா வந்து அடுத்து நீங்க வந்து மல்லிகைப்பூ கடை தான் வைக்க போறீங்க, அது கோயில் வாசல்ல வைக்க போறீங்களா இல்ல உங்க வீட்டு பக்கத்துல வைக்க போறீங்களா தெரியலன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு. சார் திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு புதிய சக்தியை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு நல்ல விஷயமா தான் சார் நல்ல சொல்லியிருக்காரு. விஷயம் தான்மா. பிடிஆர் ஆமா. அவர்கள் பொது வாழ்க்கையில இருந்து விடுபடுறாருனாக்கா அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இன்ப நிதி இல்ல, இன்ப நிதி புள்ள வந்தா கூட இனி வந்து அவங்களுக்கு எதிர்காலம் இல்லைன்றதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், நான் பேசாம நீ அமெரிக்காவே போயிரு சிவாஜி அப்படின்ற மாதிரி அவர் வந்து நீங்க பாருங்க கொஞ்ச நாள் விலகிட்டு அவர் முன்னாடி எங்க இருந்தாரோ அதே போல வந்து அமெரிக்காவுக்கே போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா திமுகவுடைய அழிவு, அவருடைய எதிர்காலம் என்னவென்று பிடிஆருக்கு தெரிந்த ஒரு காரணத்தினால அவர் அந்த முடிவு எடுத்திருக்காருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவருடைய ஆடியோ தானே ரொம்ப பிரதானமாக இதுக்கு முன்னாடி பேசப்பட்டுச்சு. ஆமா சார். 3000 கோடியோ 30,000 கோடியோ வந்து உதயநிதி அவர்கள் டாஸ்மாக். ஆமா. சம்பாரிச்சிட்டாரு. கலைஞர் சம்பாதிக்க அவர் வாழ்நாள்ல சம்பாதிக்காத இவருக்கு வந்த உதயநிதி உடனே அவர்கள் சம்பாரிச்சிட்டாங்க சம்பாதிச்சிட்டாங்க. அப்படின்ற ஒரு ஆடியோ வந்து பெரிய கான்ட்ரவர்சி ஏற்படுத்துச்சு. அது ஆமாம் இல்லைன்னு 2 தரப்புக்கு போனாலும் சப்ஜெக்ட் டு வெரிஃபைனாலும் அதற்கு பிறகு அவர் துறையை ஒதுக்கினதா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அவரே வந்து பொது வாழ்க்கையில இருந்து ஒதுங்கி போறதும் திமுக செய்ததற்கு இவரும் சேர்ந்து பலிகடா இருக்கான்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. சார் தாவேக்கன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து ம். முன்னாள் அமைச்சராக இருந்த செம்மலை அவர்களுமே நான் வந்து
கட்சியில இருந்து விலகுறேன்னு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகலையும் அதிமுகலையும் இனிமே எந்த அமைச்சரும் இருக்க மாட்டாங்க போல. முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏவாவது இருப்பாங்களா? அதுக்கே வாய்ப்பு இல்லம்மா. அதாவது எப்பயுமே அது தெரிஞ்சதுனாலதான் வந்து அதிமுகல இருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இல்ல, இது எல்லாரும் ரெவல்யூஷன். இது வந்து வராங்கன்னு எப்பயுமே நினைக்கிறேன். வந்து பிரபஞ்சம் வந்து இப்படி வந்து மறுசுழற்சி முறையை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பூமியில வந்து அது இயற்கையிலிருந்து ஒவ்வொரு விஷயமும் எடுக்கும். அதுபோல அரசியல்ல ஒரு மறுசுழற்சி ஏற்பட்டுன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் 2 கட்சியும் உட்கார்ந்து காலங்காலமா காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம், சாதியை வச்சு ஓட்டு வாங்கலாம், சாராயத்தை வச்சு ஓட்டு வாங்கலாம், மிரட்டி ஓட்டு வாங்கலாம், அவங்களுடைய வறுமை ஏழ்மையை பயன்படுத்தி ஓட்டு வாங்கலாம், கற்பூரத்தை வச்சு அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லி அது மூலம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம்ன்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக தாவேக்கா வந்த பிறகு உடைச்சிருக்காங்க. பொழுது இது அரசியலில் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மாற்றம், நல்ல தொடக்கமாகவும் பார்க்குறேன். தமிழ்நாட்டிலையும் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு ஒரு முத்தாய்ப்பான விஷயமாக நம்ம அதை பார்க்குறோம். கண்டிப்பா சார். இனிமே வந்து தமிழ்நாடு வந்து மாற்ற முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திச்சு பேசுறேன். நன்றி. நன்றிப்பா.